ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சென்னை நந்தனத்தில் நடந்த கூட்டத்தில் விஜய் தன்னுடைய இறுதி பிரச்சாரம், இந்த 2026 தேர்தலுக்கான ஒரு இறுதி பிரச்சாரத்தில் உரையாற்றி இருக்கிறார். ஒரு உச்சகட்ட பரப்புரையை அவர் மேற்கொண்டு இருக்கிறார். கடந்த 2-3 நாட்களாக ரோட் ஷோலேயே கழிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் ரத்து அப்படின்னு ரத்து செய்திகளாகவே வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில இன்னைக்கு அவர் தன்னுடைய பேச்சில் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப போகின்ற ஒரு கடைசி பிரச்சாரம் இது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரச்சாரம் முடிச்சு வீட்டுக்கு தான் போவாரு, டெய்லியும் அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அது இல்ல பிரச்சனை. 6 மணிக்கு மேல வண்டி ஓடாது அப்படின்னு வீட்டுக்கு தான் போறாரு. ஆமா, இவரு 6 மணிக்கு மேல வெளியே இருக்க மாட்டாரு, இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த கட்சி திமுகவை நீங்க எதிருங்க, அவங்களை பத்தி நீங்க தேர்தல் விமர்சனம் பண்ணுங்க, அதெல்லாம் வேற. 75 வருஷ வரலாற்றுல அவங்க வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்றது கிடையாது. அது ஆளுங்கட்சியா இருக்கலாம், இல்ல எதிர்கட்சியா இருக்கலாம். ஆனா அது எப்பவுமே களத்துல தான் இருந்துட்டு இருக்கு திமுக. அதோட வரலாறு நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அது என்னைக்குமே எம்ஜிஆர் 13-14 வருஷம் ஆட்சி செஞ்சப்பவும் சரி, அதற்கு முன்பு ஆட்சி பிடிப்பதற்கு முன்பும் சரி, திமுக களத்துல மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்காங்க. பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க. மிசாவை எதிர்த்திருக்காங்க, மொழி போராட்டம் நடத்திருக்காங்க, சமூக நீதி போராட்டங்கள் நடத்திருக்காங்க. அதனால வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு பொருந்தக்கூடிய வார்த்தை. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லைனாலும் களத்துல நின்று போராடிட்டு தான் இருந்தாங்க எதிர்கட்சி. கடந்த 10 ஆண்டுகளா அவங்க ஆட்சியில் இல்லைன்னா கூட அவங்க இருந்தாங்க. கொரோனா டைம்ல இருந்தாங்க, மக்களுக்கு உதவி செஞ்சாங்க, வெள்ளம் வந்தப்போ உதவி செஞ்சாங்க, பேரிடர்கள் எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க. வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்றது, வீடுன்ற நினைப்பு உங்களுக்கு இருக்கிறது. 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போறீங்க, பிரச்சாரத்துக்கே வராம வீட்லயே இருந்துக்கிறீங்க. ரோட் ஷோ. ஆமா, விஜய் வண்டியில வருவாரு, மேல நின்று அவரோட முகத்தை காட்டுவாரு, அவ்வளவுதான். மக்கள் கீழே அடிபட்டு சாகணும். இல்ல, கடந்த 4-5 நாளா அது எங்கேயுமே பேசல, வெறுமனே ரோட் ஷோ. ஏன்னா அவர் பேசுறதுக்கு ஒரு உரை தயாரிச்சு அதை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு சில நாட்கள் தேவைப்படும். தொடர்ந்து அவரால் பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப இறுதி உரையை ஒரு 4-5 நாளா ப்ரிப்பேர் பண்ணி அதை இன்னைக்கு அதையும் பார்த்து தான் இன்னைக்கு பேசியிருக்காரு. ஒண்ணுமே இல்ல, ஸ்கிரிப்ட் இல்ல. ஏற்கனவே இருந்த ஸ்கிரிப்ட் என்ன, ஒன்னே ஒண்ணுதான். திரும்ப அவர் சொன்னது, அத்தனை வழிகளையும் சுமந்துக்கிட்டு நான் உங்களுக்காக வரேன், என் பணக்கார வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்காக வர்றேன், எனக்கு நீங்க நீதி கொடுக்கணும். இது வரைக்கும் என்னென்ன பேசினாரோ அதெல்லாம் இப்போ யூடியூப்லாம் ப்ரொமோ போடுவாங்கல்ல, அது மாதிரி அவர் எல்லா உரையிலையும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே சேர்த்து ஒரு உரை மாதிரி ஆட்டுறாரு. ஆனா இந்த பேச்சில் அவருக்கு என்ன நமக்கு தெரியுதுன்னா, பயங்கரமான பதற்றம், ஒரு அச்ச உணர்வு, அது அப்பட்டமா அவருக்கு தெரியுது. அதை அவரு மூடி மறைக்கிறதுக்காக ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்படியே கதறாரு, சிரிக்கிற மாதிரி பண்றாரு, ஹார்ட்டெல்லாம் எடுத்து வெளியே வீசிறாரு, என்னென்னமோ பண்றாரு. அதாவது ஒரு படத்துல என்னென்ன காட்சிகள்லாம் வருமோ அதெல்லாமே ஒரு கிளைமேக்ஸ், உச்சபட்ச காட்சிகள் எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறாரு. ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்துல வெளிநாட்டுல இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக இது வரைக்கும் இந்த பிரச்சாரத்திலேயே பிஜேபி எதிர்த்து அவர் பேசவே கிடையாது. இப்ப கடைசியா மைனாரிட்டிஸ் ஓட்டு வேணும்ன்றதுக்காக அவர் திருச்சிக்கு போயிட்டு சர்ச்சில் போயிட்டு அந்த வீடியோ எடுத்து வெளியே விடுறாங்க. இப்போ மைனாரிட்டிஸ்க்காக நான் எப்போதுமே கூட நிற்பேன் அப்படின்னு இப்ப சொல்றாரு. இது எல்லாமே கடைசி நேரமா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில சரி பண்ணலாம், ஒரு மக்களுடைய நம்பிக்கை பெறலாம் அப்படின்ற ஒரு தோல்வி அடையக்கூடிய முயற்சியில அவர் இப்ப ஈடுபட்டு இருக்காரு. இப்போ இதில் இன்னைக்கு பேச்சில் அவர் சொல்கிறாரு, நம்ம கொள்கையில் எங்கேயாவது மாறி இருக்கிறோமா? நம்ம முதல் மாநாட்டில் என்ன சொன்னோம்? பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னோம், இப்போவும் அதைத்தானே சொல்கிறோம். நம்ம ஏதாவது இந்த நிலைப்பாட்டில் மாறி இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. சரி, இப்போ நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போவோம். அந்த மாநாட்டில் நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? இல்லையே. அதற்கு பிறகு உரையினுடைய பிற்பகுதி கிட்டத்தட்ட இறுதியில் என்ன சொல்றாருன்னா, பாஜக பூச்சாண்டி வந்துடும் அப்படின்னு உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு.
அடுத்து இந்த பாஜக வந்துடும், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் சுத்தமாக எடுபடாது, இந்த பாசிச சக்திகள்லாம் சுத்தமாக எடுபடாது. மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த திமுகவும் வேணாம் மற்றும் பலரும் வேணாம், முக்கியமாக இந்த பாஜக வேணவே வேணாம், ஆல்ரெடி டிசைடட். அதனால இந்த சர்வே கிர்வே எதையும் நம்பாதீங்க. உண்மையில் விஜய் என்னதான் சொல்ல வர்றாரு? ஒரு பக்கம் நேரடி கூட்டணி, மறைமுக கூட்டணி அப்படின்றாரு, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி, திமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படின்றாரு. அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தான் பாஜகவோட கூட்டணி, அதாவது திமுகவோட சேர்ந்ததுனால பாஜகவோட கூட்டணி அப்படின்னு எல்லாருமே ஒரே டீம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாஜக பூச்சாண்டி அப்படின்றத சொல்றாரு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இது வந்து வெறும் கைத்தட்டல் வாங்குவதற்காக எழுதப்பட்ட உரை. அதனால இதுல வந்து நீங்க லாஜிக்கோ பொருளோ இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுல வந்து பொருள் கிடையாது. எதுக்காக அப்படின்னா, இப்ப நீங்களே சொல்ற மாதிரி 2 வருஷமா நாம வந்து பாஜகவை எதிர்த்துட்டு இருக்கோம் அப்படின்றாரு. 2 ஆண்டுகளா பாஜகவை எதிர்த்து இவங்க என்ன போராட்டம் பண்ணாங்க? அதாவது எவ்வளவு பிரச்சனைகள். ஒண்ணு வேணாம், இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்க வந்து டீலிமிட்டேஷனுக்கான மசோதாவை கொண்டு வராங்க பார்லிமெண்ட்ல, மறுவரையறைக்கான மசோதா. ஆமா, அதை கொண்டு வரும்போது திமுக அதை கடுமையா எதிர்த்தாங்க. எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் அப்படின்னு ஸ்டாலின் அறிவிச்சாரு. மசோதா நகலையே கொளுத்துனாரு. ஆமா, அறிவிச்சிட்டு மசோதா நகலை வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கொளுத்துனாங்க. ஊர் முழுக்க கருப்பு கொடி ஏத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு அந்த மசோதாவை எதிர்த்து கடுமையா பேசிட்டு அந்த மசோதாவை தோக்கடிச்சிருக்காங்க ஓட்டு போட்டு. அப்போ ஒரு தேர்தல் பிரச்சார களத்தையே ஒரு போராட்ட களமா மாத்தி அந்த போராட்ட களத்திலையும் கூட வெற்றி பெற்றுட்டாங்க. ஆமா, எல்லா எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் ஒரே குரல்ல எல்லாருமே சேர்ந்து பேசியிருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து அதை எதிர்த்திருக்காங்க. அப்போ அந்த டீலிமிட்டேஷன் எவ்வளவு முக்கியமான விஷயம். 1 வருஷமா அதை பத்தி தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தென்னிந்தியாவுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தையே ஒழிச்சு கட்டுறது, எம்பி சீட்டுகளையே ஒழிச்சு கட்டி, அதாவது பாஜகவின் ஏகபோக ஆட்சியை அமல்படுத்துறது. அதாவது 850 சீட்டு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து அவங்க 20 சீட்டு ஏத்தினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எம்பிக்கள் அவங்களால எதையுமே தீர்மானிக்க முடியாது. அவங்களுடைய ஆதரவே தேவையில்லை. எந்த பில் பாஸ் பண்றதுக்கும், எந்த மசோதா பாஸ் பண்றதுக்கும், எந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கும் தமிழ்நாட்டுடைய கருத்தை கேட்கவே வேணாம். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், அந்த பெல்ட் மட்டும் முடிவு பண்ணா இந்தியாவே ரன் பண்ணிக்கலாம், இவங்க தேவையே இல்லை அப்படின்றதுதான் இந்த பிரச்சனை, அமித்ஷாவோட திட்டம். ஆமா, அதை வந்து தெளிவா இவங்க முன்னாடியில இருந்தே திமுக கூட்டணி தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல் குரல முதலமைச்சர் தானே இறுதி எச்சரிக்கை இது. ஆமா, குடும்பமா உட்காருவோன்னு எச்சரிக்கை விட்டு, அதுக்கு என்ன பண்ணாங்க பாஜக? அதை வந்து அப்படியே சொன்னாங்கன்னா மக்கள் அதை கண்டுபிடிச்சிருவாங்க, எதிர்த்துருவாங்க அப்படின்றதுக்காக அது வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு அதை கூட லிங்க் பண்ணாங்க. அப்போ அதுக்கு என்ன நம்ம எல்லாம் உதாரணம் சொன்னாங்க அப்படின்னா, அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் குதிரை, அதை பத்தி என்னன்னா, ஒரு கோட்டைக்குள்ளார வந்து அந்த குதிரையை கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த குதிரையில இருந்து நிறைய பேர் வீரர்கள்லாம் குதிச்சு போயிட்டு கோட்டையை கைப்பற்றிடுவாங்க. அதான் வந்து தயாரிக்கப்பட்ட பொம்மை குதிரை மாதிரி. ஆமா, ட்ரோஜன் ஹார்ஸ். அது மாதிரி தான் அந்த மசோதா. இது வந்து பெண் உரிமைக்காக, பெண்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கான மசோதா அப்படின்ற பேர்ல அந்த மசோதாவை கொண்டு வந்தாங்கன்னா, அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் பாஜகவை எதிர்க்கிறார்களோ, இல்ல எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரலையோ, அதெல்லாம் அரசியல் வலிமையற்ற ஒரு மாநிலமா, ஒரு பகுதிகளா ஆக்கிடலாம் அப்படின்றதா அவங்களுடைய திட்டம். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க அதை எதிர்க்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது, இந்தியாவே அதை பத்தி பேசும்பொழுது இவர் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. பெண்களுக்காகவே நான் பேருக்கு ஒரு ட்வீட் மட்டும் போட்டு விட்டாரு. அதுல ஒன்றிய அரசு மட்டும்தான் இருந்துச்சே ஒழிய பாஜக, பாசிச பாஜகன்னு ஒரு வார்த்தை கூட ட்வீட் போடுறதெல்லாம் வந்து ஒரு போராட்ட கணக்குல வந்துச்சா? இப்பெல்லாம் எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு கட்சி தலைவர்னா என்ன செய்யணும்? ட்வீட் பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் ஒரு கருத்து கிடையாது. ட்வீட் போட்டாலே அது ஒரு அரசியல் நடவடிக்கை அளவுக்கு தமிழ்நாடு வந்து அவ்வளவு அரசியல் சுருங்கி போன ஒரு குறுகிய பார்வை உள்ள மாநிலமா இது. அவ்வளவு இழிச்சாயர்களா வந்து மோடி, அமித்ஷா தமிழர்களை நினைப்பதை போல இவரும் வந்து நினைக்கிறாரு அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. அதுதாங்க, இந்த அப்பவே நம்ம எல்லாம் சொல்லியாச்சு, இந்த மசோதாவை பெண்கள் உரிமைக்காக நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னீங்கன்னா அதை வந்து அந்த 33% டீலிங் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிற 543 தொகுதிகளில் அதை அமல்படுத்தலாமே. அதுதான், ஏற்கனவே இருக்கிற தொகுதிகளில் நீங்க 33% பெண்களுக்கு கொடுங்க அப்படின்றதான் கேள்வி. அதுதான் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி வலியுறுத்துது. இவர் எதையுமே பேசாம அப்ப அமைதியா இருந்தார். அது ஒண்ணு. அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமானது வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஒரு பில்லு. அது எதுக்காக அப்படின்னா, தேவாலயங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி என்ஜிஓஸ், கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள்,
இவங்களெல்லாம் முடக்கிறது, இவங்களோட சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்றது, வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய நிதிகளை வந்து கட்டுப்படுத்துறது, இல்ல அதுல முறைகேடு இருக்கு அப்படின்ற பேர்ல அது காரணமா காட்டி இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் முடக்கிறது. இதுதான் அந்த பில்லு கொண்டு வருவதற்கான அடிப்படை காரணம். அதை வந்து ஸ்டாலின் எதிர்த்தாரு. அந்த பில்லு கொண்டு வரும் போது அதை கடுமையா எதிர்த்தாரு, அதை பிரச்சாரத்துல பேசினாரு, அதை ஒட்டி அறிக்கை கொடுத்தாரு, எல்லாமே நடந்துச்சு. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. இப்போ நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்க. முன்னாடி எஸ்ஐஆர், இந்தியா முழுக்க எஸ்ஐஆர்ன்ற பேர்ல வாக்குகளை நீக்கி எஸ்ஐஆர் வந்து ஒரு நடவடிக்கை. ஆமா, மம்தா பானர்ஜி அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு கூட அவர் பேசும்போது மம்தா பானர்ஜி பேர் எடுக்கிறாரு. மம்தா பானர்ஜி எஸ்ஐஆர் எதிர்த்து எப்படி போராடுறாங்க? எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில போயிட்டு போராடுறாங்க. தமிழ்நாடு அரசும் உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போராட்டம் நடத்தினாங்க. பல பேருடைய பேரு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதுக்கு காரணமே ஒவ்வொரு பூத்துலயும் திமுக வந்து ஆள் போட்டு ஒரு மாசத்துக்கு மேல அவங்க வேலை பார்த்ததுதான். இல்லைன்னா பல பேருடைய பேரே இல்லாம போயிருக்கும். அதுலயும் குறிப்பா மைனாரிட்டிஸ், தலித், இவங்களுடைய பெயர்களை, இவங்களுடைய வாக்குகளை குறி வச்சு நீக்கிறது தான் அதோட வேலைன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொல்றாங்க. இஸ்லாமியர்களுடைய பெயர்லாம் வந்து அந்த அந்த ஏரியாக்கள்லாம் அதிக நீக்கம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு திட்டத்தோட தான் அவங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த எஸ்ஐஆரை வந்து இவர் என்ன சொன்னார்னா, இது வந்து திமுகவுடைய சதி, அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது எது நடந்தாலும் பேருக்கு ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அந்த போராட்டத்துக்கு விஜய் வரல. ஆமா, அதாவது என்ன நடந்தாலும் சரி அது வந்து திமுகவுடைய சதி, திமுக தான் காரணம். இன்னைக்கு கூட அவர் வந்து சொல்றாரு, மம்தா பானர்ஜி வந்து சொல்லிட்டாங்க பாஜகவும் திமுகவும் கூட்டணி. அந்த கட்சியினுடைய துணைத் தலைவர் வந்து பேட்டியே அவங்க வந்து ட்வீட் பண்ணாங்க, அறிக்கையே வந்து கொடுத்தாங்க. மொழிபெயர்ப்பில் தவறு நடந்துருச்சு, மம்தா பானர்ஜி அப்படி சொல்லவே இல்லை. மம்தா பானர்ஜி அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, முன்னாடியே அவங்க அதை முடிவு பண்ணிடுறது. அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் கொடுக்குற விளக்கம் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்துறதே கிடையாது. அதுக்கு மறுநாள் வந்த செய்தியே இவங்க வந்து பார்க்க தவறிட்டாங்க. ஒரு சில தினத்துக்கு முன்னாடி பார்க்க தவறிட்டாங்கன்னு கிடையாது, அது வந்து அவங்க வேணும்னே தான் அப்படி பண்றாங்க. செலக்டிவ் அம்னீசியா. ஆமா, அவங்க வந்து மம்தா பானர்ஜியே அவங்க சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்குதா? வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி மேடம் இதைத்தானே சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் சார் பேரை மென்ஷன் பண்ணி அந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. இதுக்கு என்ன சார் பதில் வச்சு சொல்ல போறீங்க ஸ்டாலின் சார்? மம்தா பானர்ஜி அப்படி சொல்லலன்னு அந்த கட்சியில இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகும் கூட அது ஒரு பொய்ன்னு தெரிஞ்சும் அதை மக்கள்கிட்ட பரப்புறாங்கன்னா இவர் எப்படி உண்மையானவர், இவர் எப்படி நேர்மையானவர்? பொய்யான தகவலை சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து பிரச்சாரத்திலேயே பேசுனாங்க. எனக்கு ஸ்டாலின் வந்து மெசேஜ் பண்ணாரு, அகிலேஷ் யாதவ் வந்து என் கூட இருக்கிறாரு, இப்படி இந்தியா முழுக்க இருக்கிற தலைவர்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க, தேவைப்பட்டால் இங்க வந்து போராட்டமோ பிரச்சாரமோ அவங்க பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி பிரச்சாரத்துல பேசி இருக்கிறாங்க. ஆமா, அதாவது இவங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து இவர் நம்ம பார்த்த வரைக்கும் இவர் வந்து எந்த ஒரு பாஜக கொண்டு வருகிற மசோதா, சிறுபான்மையினரை ஒடுக்குகிற நடைமுறைகள் எதையுமே இவர் எதிர்க்கல, எதுக்குமே போராடல. ஆனா இவர் யாரெல்லாம் இவர் எதிர்த்தாலே எல்லாரும் பாஜக கூட கூட்டு அப்படின்றது என்ன விஷயம்? காங்கிரஸ் திருப்பரங்குன்றதுக்கு வாய் திறக்கல, திருப்பரங்குன்றதுக்கு வாய் திறக்கல. அதாவது எவ்வளவு பெரிய மத கலவரத்தை தமிழ்நாட்டுல வந்து சகோதரர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில ஒரு பெரிய கலவரத்தை மூட்டுற ஒரு நோக்கம். அப்போ அதுக்கு எதிராக இவங்க வாய் திறக்கல. திமுக அது வந்து கடுமையா அதை நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனை இல்லாம அதை நிறுத்தினாங்க. அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா இன்னும் ஒரு அயோத்தியாவே மாறி இருக்கும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு. ஓபனா சொன்னாரு. அப்போ அந்த மாதிரி இன்டென்ஷன் அவங்களுக்கு அதுல இருந்துச்சு. அப்போ இந்த நிலையில இவர் வந்து இவரை எதிர்க்கிற எல்லாருமே பாஜக கூட கூட்டாளி, காங்கிரஸ் கதர் ஒரு பக்கம், காவி ஒரு பக்கம் அப்படின்றாரு. திமுக கூட எல்லாரையுமே ஒன்னாக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் எதுக்கு வந்து காங்கிரஸோட ரகசியமா தேர்தல் கூட்டணிக்கு பேசினாரு அப்படின்றது புரியல. ஆமா, பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி ஒரு டீமே போய் பிரச்சாரம் பேசினாங்கல்ல, கூட்டணி பேச்சுவார்த்தை. ஆமா, அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, இவரை எதிர்க்கிறதுனால எல்லாருமே பாஜக கூட கூட்டம், அதான் இவருடைய ஒரே ஃபார்முலா சொல்றாரு. நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஓட்டு. நீங்க ஒன்று கவனிச்சிங்களா? ஒட்டுமொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? இப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்?
ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகளை இவர் பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது பாஜகவுக்கு ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டே அதுதானே. இவர் பாஜகவோட பி டீமா இருக்கிறாரு. சிறுபான்மையினர்களுடைய வாக்கை பிரிப்பதுதான் இவருடைய நோக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர் தெளிவா சொல்றாரு, இவர் மறைமுக அடிமை. எடப்பாடி பழனிசாமி நேரடி அடிமை பாஜகவுக்கு, விஜய் பாஜகவுக்கு மறைமுக அடிமைன்னு சொல்றாரு. திருமாவளவன் திருச்சியில பேசும்போது சொல்லிட்டாரு, இவரை பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு தேர்தல் காலத்துல சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிச்சு எடுப்பதற்காக அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அதே தான் இவர் அந்த வேலையை தான் இவர் செய்யறாரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க பாஜக கூட என்ன எதிர்க்கிறதுக்காக அப்படின்னு இவர் சொல்றது சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரிச்சு வரணும், அது பாஜகவுக்கு லாபமா இருக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் அந்த பேச்சில தெரியுது. மக்களை தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப சிறுமையா அதாவது ஒரு கேனையர்களா நினைப்பாரு போல. ஆமா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் மேடையில் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா, இது எல்லா மக்களும் நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையா வாழ்றாங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை பத்தி சொல்லுவோம். அப்போ என்ன அரசியல் நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்க, பாஜக உள்ள வந்துரும், அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் அதை பேசுறாங்க. இப்போ கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்களே தவிர அதிமுக இருக்கிற எல்லா தலைவர்களும் பாஜகவை எதிர்த்து பேசியிருக்காங்க. அவங்களாலதான் நாங்க தோத்துருக்கோம், அவங்களாலதான் இப்படி எங்களுக்கு இந்த தேர்தலே திண்டுக்கல் சீனிவாசன் அம்மா பாஜகவோட இருக்கிறதுனால போடாம விட்டுறாதீங்க, ஆமா மோடினால. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்போ அந்த பாஜக இந்த கூட்டத்தில் இவர் பேசும்போது விஜய் சொல்றாரு, பாஜக உள்ள வந்துரும் அப்படின்ற பூச்சாண்டி எல்லாம் இனிமேல் காட்டாதீங்க, அதெல்லாம் எடுபடாது அப்படின்னு சொல்றாரு. பாஜக வந்துரும் அப்படின்னு சொல்றது எடுபடாது, பாசிசம் வந்துரும் அப்படின்றதெல்லாம் எடுபடாது அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அரசியல் பேசுறது? சும்மா இவர் சொல்ற மாதிரி பிளாஸ்ட் பிளாஸ்ட் இல்லைன்னா இன்னைக்கு டர்ரு டர்ரு அப்படின்னு இருக்காரு. இது மாதிரி தான் அரசியல் பேச முடியுமா? சும்மா டர்னா டர்ரு தான் அரசியல்னா. ஒரு கொள்கையா இது கொள்கை ரீதியா நம்ம வரக்கூடாத ஒரு கட்சி, இந்த கொள்கை நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அதனால அவங்க தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு தான் பேச முடியும். கண்ணு முன்னாடி எத்தனை மைக்கேல் பட்டி தொடங்கி அங்க மதமாற்றம் நடக்குதுன்னாங்க. அவங்களோட சிபிஐயே இன்னைக்கு மதமாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பரங்குன்றம் வரை எத்தனை ஊர்கள்ல கலவரத்தை இது RSS பிஜேபி தூண்டுறாங்க. அந்த பூச்சாண்டின்னா எனக்கு புரியவே இல்லை. பூச்சாண்டி இப்ப மணிப்பூர்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மணிப்பூர்ல அவ்வளவு தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் எதிர்ப்பாளர்களை எல்லாம் அவங்க வீடுகளை எல்லாம் குறி வச்சு இடிக்கிறது, கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் மாணவர் இயக்கங்களை செயல்படாம பண்றது, இவ்வளவு ஒரு அடக்குமுறைகள் நடக்குதுன்னா அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்துரும், நாங்க வராம பாதுகாக்கிறோம் அப்படின்னு தான் ஒரு அரசியல் கட்சி சொல்லுவாங்க. அதை இவர் பூச்சாண்டி அப்படின்னு சொல்றது அந்த கொள்கையவே இவர் சிறுமைப்படுத்துறாரு அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு அதுதான் அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. ஆமா, அதே போல கருத்து கணிப்பாளர்கள் அவங்க மேல சரியான கடுப்பில் இருக்காரு. இப்ப கருத்து கணிப்பு எடுக்கிறவங்கள பெரும்பாலானவர்கள் ஒரு சில கருத்து கணிப்பு தான் 10-12% விஜய் ஓட்டு பெறுவாரு, 1-2 தொகுதி ஜெயிக்கலாம், ஜெயிக்காம கூட போகலான்றாங்க. மீதி எல்லாருமே 25-30% வரை விஜய் வாக்குகளை கைப்பற்றுவார் அப்படின்றதுதான் பெரும்பாலான கோடி மீடியாக்களின் கருத்து கணிப்பா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப விஜய் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. இந்த எலெக்ஷன்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. அப்பனா விஜய்க்கு 25% வரும், அதுக்கு மேல வரும், ஏகப்பட்ட தொகுதியில ஜெயிச்சிருவாரு அப்படின்றதெல்லாம் அவரே ஒரு இன்டர்னல் சர்வே அதை எடுக்கிறது, அதையே பத்திரிகைகளுக்கு கொடுக்கறது. யாரா சர்வே எடுத்தான்னு பார்த்தா அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இது டிவிகே உடைய இன்டர்னல் சர்வே, இவ்வளவு 40% வருது, 30% வருது அப்படின்ற ஊடக செய்தியை இவங்களே பரப்புனாங்க. அப்பெல்லாம் இனிச்சுது. இப்போ அவங்க ஊடக நிறுவனங்கள், அதுக்கான நிறுவனங்கள், சர்வே எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்கலாம் எடுத்து ஒரு கருத்து சொல்றாங்க. ஆமா, ஒரு சில நிறுவனங்கள் தாங்க அவருக்கு 10-12%ன்றாங்க. மீதி பெரும்பாலான நிறுவனங்கள் 20. அவங்க என்ன பிரச்சனைனா டிவிக்கு ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லல. அவங்க பர்சன்டேஜ்லாம் அவங்க பிரச்சனை கிடையாது. டிவிக்கு 150 இடங்க பிடிச்சிரும், விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால அவருக்கு கருத்து கணிப்புகள்லாம் கடுப்பு கணிப்புகள் அப்படின்ற அவருக்கு கடுப்பாகுது அதை பாக்குறதுக்கு. ஆனா உண்மையிலேயே எனக்கு புரியல, எந்த கருத்து கணிப்புல தமிழ்நாட்டுல டிஎம்கே 300 தொகுதி ஜெயிக்கும், ஏடிஎம்கே இதுவும் ஜோக் உரை எழுதி கொடுக்கிறவரு காமெடி பண்ணிருக்காரு. அது 300 தொகுதி ஜெயிக்கும், இது 200 தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது காமெடி பண்றாரு. ஆனா மைக்கேல் பிடிச்சு விஜய் நீங்க முதல்ல தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னா விஜய் எல்லாம் அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேதுங்க. இந்த எப்படி சமாளிக்கிறாருன்னா, ஓட்டு கருத்து கணிப்புகளை மோசமா வருது, அப்ப கருத்து கணிப்புகளால இவருக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்ற பயம் அவருக்கு வந்துருச்சு. அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குருட்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது, ஒரு தில்ல முள்ளுக்கு ஒரு அளவே இல்லை.
40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்களா இந்த ஓட்டர்ஸ் அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனால் இந்த 50லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனால் அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேலே பில்டப் ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதில் 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்தில் 50 வயசுக்குள்ள இருக்கிற நம்மளோட அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா. எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்தான். அந்த பயத்தால கருத்து கணிப்புலாம் நம்பாதீங்க. ஒரு படத்தை சொல்லுவாங்களா, நம்பாதீங்க. வடிவேல் சொல்லுவார்ல, ஐயோ நம்பாதீங்க மறைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் நம்பாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம சில கருத்து கணிப்புகள் வருதில்ல, 30 வயசுக்கு கீழே தான் அவருக்கு அதிகமான வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் இருக்காங்க, அதே மாதிரி 40 வயசுக்கு கீழே கொஞ்சமா குறையுது, 50 வயசுக்கு மேல தான் இல்லை அப்படின்றது கருத்து கணிப்பு முடிவு. அதான் அவங்க சொல்றாங்க. உடனே கணக்கு போடுறாரு, 2 கோடி இருக்கு, இதுல 3 கோடி இருக்கு அப்படின்ட்டு அதுதான் இப்படிதான் பேசுறாரு அவரு. அதாவது அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, நிச்சயமா ஒரு பெரிய பதற்றத்துல அவரும் சரி அந்த டீமும் சரி வந்துட்டாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த உரை, இந்த பதற்றம் எல்லாம். இல்ல இப்பயே வந்து மறைமுக கூட்டணி, நேரடி கூட்டணி அதிமுக இருக்குது, திமுக மறைமுக கூட்டணி. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, தேர்தலுக்கு பிறகு திமுக வந்து பாஜக காலடியில போய் விழுந்துரும், ஊழல் வழக்குகளை காப்பாத்துங்கன்னு சொல்லும். ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. அப்ப இப்ப இல்லையா, அப்புறம் இருக்க போறாங்களா? இது என்ன ஒன்னும் புரியலையா என்ன சொல்ல வர்றாருன்னு? அவர் தான் இப்பவே வந்து கூட்டணியில் இருக்கிறாங்கன்றாரு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேனேங்க, இந்த உரை வந்து கைத்தட்டல் வாங்குவதற்காக எழுதப்பட்ட உரை. அது வந்து ஒரு கருத்து இப்படி இருக்கு, இன்னொன்னு இப்படி இருக்கு, அடுத்தது இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கறதெல்லாம் லாஜிக்கே இருக்காது. முதல்ல அவர் வந்து கூட்டணியில தான் இருக்காங்க, டெல்லியில தான் இருக்காங்க அப்படின்றாரு. அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஸ்டாலின் வந்து மோடி கால்லையும் அமித்ஷா கால்லையும் போய் விழுந்துருவாங்க அப்படின்றாரு. ஏதாவது சொல்லி மைனாரிட்டிஸை குழப்பணும். அதான் அதோடைய, அதாவது அல்டிமேட் இந்த உரையோடைய நோக்கம் அப்படின்னா மைனாரிட்டிஸோடைய சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை சிதைக்கணும், அவ்வளவுதான். இது அங்கதான் அந்த புள்ளியில தான் வந்து நிக்குது. அதனால இவங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்வாங்க பாருங்க அப்படின்றது. அவங்க கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் விடாம எல்லா கூட்டத்திலையும் அமித்ஷா மோடியோடைய மொரட்டு அடிமை தான் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க மோடி வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், இந்த மொத்தமா எல்லாரையும் வந்து இழுத்து வச்சு திட்டிட்டு இருக்காரு. ஆமா, அவர் வந்து கடுமையா பேசினாரு. கடைசியா பேசின கோயம்புத்தூர் கூட்டத்துல மொத்தமா திட்டுறாரு, எல்லாரையும் திட்டுறாரு. திமுக கண்ணாபுண்ண எல்லாரையும் அவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் விமர்சிக்கிறாரு, செந்தில் பாலாஜி வரைக்கும் விமர்சிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு. அதுவும் இல்லாம இந்த டீலிமிட்டேஷன் மசோதா அதை எதிர்ப்பு. இப்படி பல இடங்கள்ல பாஜக பின்வாங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது திமுக. அது அவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பாஜக யாரை போய் கேட்டாலும் அவங்களுக்கு யார் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க, ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் யாருன்னு நீங்க பாஜக காரங்களை கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க திமுக தான். ஏற்கனவே சொன்னாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் தான் காசு கொடுத்து ஸ்டாலின் வாங்கிட்டாரு, உண்மையான காங்கிரஸ் நம்மளோட இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதாவது ராகுல் காந்தி அவர் பின்னாடி இருக்கிறாரு அப்படின்னு தான் வந்து பிரச்சாரம். ராகுல் காந்தி வந்து இப்ப சொல்லிட்டு போயிட்டாரு, தமிழ்நாடை வந்து டெல்லியால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்குது. ஆனா தமிழ்நாடு ஸ்டாலின் எப்போதுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில பேசும்போது ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. திருச்சியிலயும் அதான் சொன்னாரு, சோளிங்கர்லயும் அதான் சொன்னாரு. மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸோடைய தலைவர், அவரு சொல்லிட்டாரு, மொத்த இந்தியாவும் ஸ்டாலினை தனியா நிக்கல, மொத்த இந்தியாவும் ஸ்டாலினுக்கு பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது அகில இந்திய அளவுல பாஜகவை எதிர்க்கிறது காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்றது வந்து அதை சொல்லிட்டு தேர்தலுக்கு பிறகுதான் இவங்க போய் காலில் விழுவாங்க அப்படின்னு சொல்றது. அதாவது
இதோட நோக்கம் அடிப்படை வந்து வாக்குகளை சிதறடிப்பது, அவ்வளவுதான். இப்போ அடுத்ததா வந்து இன்னொரு விஷயத்த விஜய் முக்கியமா எல்லா கூட்டத்திலையும் பேசுறது, பவள விழா பாப்பா அப்படின்னு டிஎம்கேவை சொல்லுவாரு. இப்போ இன்னைக்கு பல்லாங்குழி பாப்பா அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லிருக்கிறாரு. இது ரெண்டும் ஊழல் கட்சிகள், நான் தான் தூய சக்தி அப்படின்னு வந்து சொல்றாரு. சமீபத்தில் வந்த 2 விஷயத்தை மட்டும் எடுத்துப்போம். ஒன்று வந்து 2015-16 வாக்கில் புலி படத்தில் இவருடைய வருமானம், அந்த வருமானத்தை கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் இவர் வந்து கணக்கில் காட்டாம, வருமான வரித்துறை கணக்கில் மறைச்சதற்காக 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு. ஓகேங்களா, அது ஒண்ணு, அது இப்பதான் வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு செய்தி கட்ட முடியாது அப்படின்னு மேல்முறையீடு பண்றாரு. ஆமா, அது கூட இவர் கட்ட முடியாது மேல்முறையீடு போறாரு. அதான் இவருடைய நாணயத்துக்கான எடுத்துக்காட்டு. இன்னைக்கு பெரம்பூர்ல ஒரு தொகுதியில வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு, திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்றாரு. ரெண்டுலயும் இருக்கிற சொத்து மதிப்பு, ஒண்ணுல வந்து 115 கோடி போட்டிருக்காரு, இன்னொன்னுல வந்து 220 கோடி போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வந்து மதிப்பு 2 தொகுதியில இருக்கிற வேட்புமனுலயும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டாரு, ஹைகோர்ட்ல. அவரு கோடி ரூபாய் குறைச்சு காட்டி இருக்காரு. ஆமா, இந்த முரண் இருக்கு அப்படின்னு சொல்றத இன்னைக்கு ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் அதை வந்து ஆமா அப்படின்னு சொல்லி தவறுதான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓ, நீ வந்து அவ்வளவு நாணயமா இருக்கிறவங்கன்னா இந்த 2 பிரச்சனையில உங்க நாணயம் வெளிப்படுது. அடுத்ததா விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா வீட்டுல இருக்கிற நண்பா நண்பீஸ் குட்டீஸ் ப்ளீஸ் விஜய் மாமாவுக்காக நீங்க எப்படி ஒரு சாக்லேட் வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பீங்களோ, கிண்டர் ஜாய்க்காக அடம் பிடிப்பீங்களோ, அந்த மாதிரி விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க வந்து அடம் பிடிங்க உங்க வீட்டுல இருக்கிற மூத்தவங்கள்ட்ட அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு. வாக்காளர்களுக்கு வயது அப்படின்னு இருக்கு, இந்த வயசுக்கு மேலதான் ஓட்டு போடணும் அப்படின்னு. அந்த வயசு 18. எதுக்காக 18 அப்படின்னா, அப்பதான் வந்து நல்லது கெட்டது தெரியும், பொது விஷயங்கள் தெரியும், அரசியல்ல எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்ற அந்த பக்குவம் வந்து அந்த வயசுல தான் வரும் அப்படின்றதுக்காக தான் அதை ஃபிக்ஸ் பண்ணி சட்டப்பூர்வமாகவே ஓட்டு போடுற வயசு 18 ஆக்கியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க பசங்கள்ட்ட போய் இவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது வீட்டில் நீங்க சாக்லேட்லாம் கேட்டு அடம்பிடிச்சு வாங்குவீங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் கேட்டு வாங்குவீங்கல்ல, அது மாதிரி போயிட்டு உங்க வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்ற. உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. அதாவது ட்ரெஸ் வாங்கி தரலாம், சாக்லேட் வாங்கி தரலாம், ஆட்சியவே இவர் வாங்கி தரணும்னு சொல்லி கேட்கின்ற குழந்தைங்கள்ட்ட போய் கவர்மெண்ட்டே நீங்க கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்றாரு. அது எந்த அளவுக்கு இவர் அரசியலை, அதாவது இவருக்கு கொள்கை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எங்களுக்கா கொள்கை இல்லை எங்களுக்கா கொள்கை இல்லைன்னு சொல்லி அப்பப்போ எல்லாம் சண்டை போட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அங்க அந்த கொள்கை இருக்கு, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தான் எங்க கொள்கை அப்படின்னு இப்போ உடனே கூட சொல்லியிருக்காரு. அது என்ன மீனிங்கு, என்ன செய்யறாங்க அதெல்லாம் தெரியல, ஆனா அவர் சொல்றாரு. அப்போ கொள்கை இல்லை அப்படின்றதுக்கான அடையாளம் தான் சின்ன பிள்ளைங்கள்ட்டெல்லாம் போயிட்டு நீங்க உங்க பேரண்ட்ஸை சொல்லுங்க, ஏன்னா கொள்கை இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன இருக்கு. அப்போ வந்து ஒரு இமேஜ், வெறும் பிம்பத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏமாத்தலாம், இமேஜ் ட்ராப்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு பிம்ப சிறையில குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அதன் மூலமா பெற்றோர்களை நீங்க கவர்ந்துடலாம் அப்படின்றது வந்து இவங்களோட நரேட்டிவ். ஆமா, கிட்டத்தட்ட வந்து குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு காசு கேட்கிற திருட்டு கும்பலுக்கும் விஜய்க்கு என்ன வித்தியாசம்? ஆமா, அது 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 மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இப்ப பரப்புறாங்க. அதாவது குழந்தைங்கள்லாம் வீட்டுல போயிட்டு எல்லாரோடைய பெரியவங்க ஓட்டையும் வாங்கிட்டு வந்துரும் அப்படின்றது இவங்களுடைய கற்பனை, அதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகளை வெளியே கசிய விடுறாங்க. ஆனா அது மாதிரி நடக்கவே போறது கிடையாது. ஆனா இப்போ இந்த விஷயத்த பாக்குறப்பதான் நம்ம அரவிந்த் ஃபீல்டுக்கே கரூருக்கு வந்து போயிருந்தாரு. ரொம்ப அந்த அந்த சம்பவத்தையே நினைச்சு பார்க்க முடியல. அதாவது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல 4 குழந்தைகள், அந்த 4 குழந்தைகளும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து கரூருக்கு வராரு வேலுச்சாமிபுரத்துக்கு, விஜயை போய் பார்க்கணும். அவங்களுக்கு விஜய் ரசிகர்கள் அந்த குழந்தைங்க எல்லாரும். சென்னை போய் விஜயை பார்க்க முடியாது அப்படின்னு அம்மா அப்பா காலில் விழுந்து அலறாங்க. பேரண்ட்ஸும் வந்து அங்கே கூட்டம் இருக்குன்னு தெரிந்தும் குழந்தைங்க அழுகுறாங்களே அப்படின்னு வந்து கூப்பிட்டு வராங்க. அதில் வந்து கோகிலா பழனியம்மாள் அப்படின்னு 3வது படிக்கிற ஒரு பெண் குழந்தை, 6வது படிக்கிற 2 குழந்தைகள் வந்து செத்து போயிருச்சு. பேரண்ட் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல, அந்த மூத்த பாப்பா வந்து பேட்டி நம்மள்கிட்டே வந்து கொடுத்துருக்குது. அது வந்து சொல்லுது, அந்த வண்டி வாகனம் உள்ள வர்றப்பயே நெரிசல் வந்து தொடங்கிருச்சு, திசை மாதிரி நாங்கெல்லாம் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கிட்டோம், மூச்சு விட முடியல, தண்ணி தாகம்
தண்ணி எங்கேயும் கிடைக்கல, எல்லாரும் மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருந்தாங்க, நாங்க எங்க போனோம்னே தெரியல அப்படின்னு வந்து கண்ணீர் விடுறாங்க. நானும் என் தங்கச்சியும் தம்பியும் தான் விஜய் பார்க்கணும் ஆசை இருக்கு கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு காலைல நாங்க தான் விழுந்தோம். நாங்க 4 பேருமே தான் விழுந்தோம். நான் பரதநாட்டியத்துக்கு போகணுமான்னு சொல்லிச்சு. பிள்ளை இல்லை, பிள்ளை உயிரோட பார்க்கும் இல்லையே. அந்த இது அவ்வளவு ஒரு பாசமா இருந்த பிள்ளை நீங்க இதை இழந்துட்டு மொண்டிக்கால குதிரையா உட்காந்துருக்கிறேன். என்னால முடியல பேசுறதுக்கு. ஒரு 1.5 வயசு குழந்தை நசுங்கி குழஞ்சு இருந்துச்சுங்க. நைட்டு 12 மணிக்கு தேடி தேடி பார்த்துட்டு ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல கடந்தது. ஜிஹெச்சுக்கு போறேன். ஜிஹெச்சில் போய் லைவ்ல தான் நான் பாக்குறேன் பிள்ளை, என் பிள்ளை 2 பிள்ளையும் ஸ்பாட்லயே ஆகும். அடுத்து வினோத் அந்த இதுல டிஷ்ல தள்ளிட்டு போறத பார்த்துட்டு அண்ணா நம்ம பிள்ளை மாதிரி போகுதுன்னா வானா அடையாளத்தை பார்க்கலான்னு கூப்பிடையில தான் உள்ள நாங்க ஓரியாண்டு போறோம் உள்ள. இப்ப நீங்க எப்படி மயக்க போட்டு விழுந்தீங்க? அது கூட்டத்துல எல்லாம் தள்ளிவிட்டு கூட்டம் இருக்கனால முடியல, எல்லாரும் கத்துனாங்க இப்படி நவருங்க நவருங்க கத்தி சுத்தமா மூச்சு விட முடியல. நாங்களே எல்லாரும் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் பாதி பேரும் மயக்கம் போட்டாங்க. அப்புறம் தண்ணி கிட்ட தண்ணி யாருமே குடுக்கல. இது வந்து எப்போ விஜய் பேசிட்டு போன அப்புறமா? ஆனா விஜய் பேசுறத நாங்க கேட்கல. அதுக்கு முன்னாடி நாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து விஜய் கட்சியை சார்ந்து வேற வரல, யாரும் என்கிட்ட வரல. போன்ல எதனா தொடர்பு இல்ல என்ன அது அந்த இது அந்த லைன் இன்னும் வரல, என்கிட்ட வரல, யாரும் வரல. மற்ற கட்சி எல்லாம் கூப்பிடுறாங்க, ஆர்டர் சொல்றாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஆனா அந்த விஜய் கட்சியில இருந்து யாரும் என்ன கூப்பிடலன்னு கான்டாக்ட். யாருன்னா அடிக்கை எழுதுனா வந்தாங்களா வேணும்ட்டு அதெல்லாம் கூட்டத்துக்குள்ள? தெரியல. கல்லு எதனா தூக்கி அடிச்சது அந்த மாதிரி எதனா? அதெல்லாம் இல்ல. விஜய் பேசும்போது யாருன்னா வந்து அசம்பாவிதத்தில் ஈடுபட்டாங்க, வெளியே இருந்து ஆட்கள் வந்தாங்க, கல்லு தூக்கி அடிச்சாங்க, கத்தி வச்சிருந்தாங்க, அப்படி எதனா அசம்பாவிதம் நடந்தா சொன்னாங்களா? பைபாஸ்ல இருந்து வரும்போதேங்க அவர் அங்கேயே தலையை வெளியே காட்டல. அவர் முகத்தை காட்டியிருந்தா கூட வந்த கூட கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காக போயிருக்கலாம். நான் வந்து ஒரு நொண்டி குதிரையா ஆயிருச்சு என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அலறாரு. இதே பாணியில தானே இந்த குழந்தைகளை வச்சுதான் வந்து விஜய் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளவு கேடுகட்ட கேவலமான விஷயமா. அரசியலையே இப்படி ஒரு விஷயம் செய்யவே கூடாது அப்படின்ற வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீட்டுல எப்படியா டார்ச்சர் பண்ணியாச்சும் ஓட்டு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. ஆமா. அடுத்ததான் வந்து விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி தோல்வி பயத்தால் தான் அவர் வந்து கரூரை விட்டு கோயம்புத்தூருக்கு ஓடி போறாரு அப்படின்னு அடிமை செந்தில் பாலாஜி அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார், அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? உண்மையிலேயே செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோவை வந்தது தோல்வி பயமா, என்ன காரணம்? இல்ல அவருக்கு தோல்வி பயமா இல்லையான்றது இவருடைய அரசியல் அறிவை வச்சு நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனா நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர் சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தொகுதியில நிக்கிறாரு. ஆமா, அவர் வந்து சேலத்துல போய் நிக்கிறாரு. அங்கதான் நிப்பீங்களா? வேற ஒரு தொகுதியில தமிழ்நாட்டுல வேற எங்கேயா நிக்க முடியுமான்னு கேக்குறாரு. 10 தடவை தோத்து போனாரு. இன்னமும் திருந்தாத ஒருத்தர் அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி, முதல்ல நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பத்தி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு நான் கேட்கிறேன். அவரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதியில நிக்கிறாரு, எடப்பாடியில நிக்கிறாரு. அவர் வந்து வெளியூர்ல நிக்கிறாரா, அந்த ஊர்ல பலமா, அதெல்லாம் அவருடைய சம்பந்தப்பட்டது. நீங்க ஒரு தொகுதியில நிக்கிறீங்களா? உங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அவ்வளவு தைரியம் இருக்கு, அவரை விட உங்களுக்கு பயங்கரமான இது இருக்குன்றீங்களா? எடப்பாடியை விட நீங்க எங்க எத்தனை தொகுதியில நிக்கிறீங்க? செந்தில் பாலாஜி அவரும் ஒரு தொகுதியில தான் போட்டு, அவரும் ஒரு தொகுதியில நிக்கிறாரு. இவரு பெரம்பூர்ல நிக்கிறாரு, திருச்சி கிழக்குல நிக்கிறாரு. திருச்சி கிழக்கு தொகுதியை இவர் எதுக்கு தேர்ந்தெடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மத ரீதியா, ஜாதி ரீதியா இவருக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில அங்க போய் நிக்கிறாரு. அதனாலதான் முட்டி போட்டாங்க அந்த ஒன்னையார் சர்ச்சில். அதுவே தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது. துண்டை போட்டுக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்றது சர்ச்சுக்குள்ள. ஆமா, ஒரு மத வழிபாட்டு தளத்துக்குள்ளார கட்சி சின்னத்தோட துண்டோட போயிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு விதிமீறல். அதை விட ஒண்ணு, திருச்சி கிழக்குக்கும் கரூருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? உங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து பெரம்பூர்ல நிக்கிறீங்க, திருச்சி கிழக்குல நிக்கிறீங்கல்ல, அங்க இருந்து பக்கத்து மாவட்டம் கரூர், அங்க போய் நிக்க வேண்டியதானே? இப்ப உங்களுக்கு தான் வந்து திமுக அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிடுச்சு, உங்களுக்கு ஆதரவு இருக்கு எல்லாமே சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு பயந்துட்டு செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு போயிட்டாருன்னு சொல்றீங்கல்ல, இல்லைன்னா திருச்சி கிழக்கு போல போயிட்டு கரூர்ல நில்லுங்க, தெரிஞ்சினாலும் உங்க நிலைமை என்ன அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது.
அப்போ நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எங்க இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க தொகுதியை சர்வே எடுத்து இங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு நீங்க அங்க போய் நிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நியாயம் வேணும், மக்களுக்கு வந்து உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா நீங்க போய் கரூர்ல நின்றுக்கணும்ல. அதானே. ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி, செந்தில் பாலாஜி கரூர் அவர் சொந்த ஊர், அவர் சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு அந்த ஊர்ல செல்வாக்கு இருக்கு. இப்போ அங்க நிக்கிறவரு அவருடைய ஆள், அவர் போட்டிருக்கிற வேட்பாளர். ஓகேங்களா. இவர் போயிட்டு கோயம்புத்தூர்ல நிக்கிறது, கோயம்புத்தூர் அதிமுகவின் கோட்டை. ஆமா, போன தடவை 10க்கு 10 எம்எல்ஏ சீட்டுமே ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க. கோயம்புத்தூர் அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு எடப்பாடி கிளைம் பண்றாங்க, அதிமுக காரங்க கிளைம் பண்றாங்க. அதுவும் இல்லாம கொங்கு மண்டலம் தான் எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு சொல்லி பாஜகவும் கிளைம் பண்றாங்க. அண்ணாமலையே போய் அங்கதானே நின்னாரு போன எம்பி தேர்தல்ல. இப்போ அவங்க 2 பேருமே எங்களுடைய கோட்டைன்னு சொல்ற கோயம்புத்தூர்ல போயிட்டு செந்தில் பாலாஜி நிக்கிறாரு. இப்போ அங்க போய் நிக்கிறது வந்து இவருக்கு பயந்துட்டு போய் அங்க நிக்கிறீங்க, பயந்துட்டு போயிட்டு நல்லா இருக்க தொகுதி தானே போய் நிப்பாங்க. பயந்துட்டு போயிட்டு எதிரிகளுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அங்க போய் எப்படி நிப்பாங்க? அவர் நிக்கிறது கஷ்டமா இருக்கிற இடத்த தேர்ந்தெடுத்துட்டு போய் அவங்க தலைவர் அங்க நிக்க சொல்லியிருக்காரு. நான் தான் இங்க அவருக்கு அசைன்மெண்ட் போட்டிருக்கேன், இங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி, அதை வந்து இவரு ஏதோ செந்தில் பாலாஜியோடைய பயந்துட்டு ஓடுறாரு அப்படின்றாரு. இப்ப போட்டிருக்கிற வேட்பாளர் இருக்காங்கல்ல, ஆசி தியாகராஜன் அப்படின்னு ஒரு வேட்பாளர் கரூர்ல நிக்கிறாரு. நீங்க அவரை தோக்கடிங்க, தோக்கடிச்சு உங்களுக்கு செல்வாக்க காட்டுங்க. இல்லைங்க, இவர் 2 தொகுதின்னு முடிவு பண்ணதே தோல்வி வந்து அங்கேயே இவரோட தோல்வி உறுதியாயிருச்சு. இவர் வந்து அங்கேயே அவருக்கு பீதியில தான் 2 தொகுதி, அதுவும் சூஸ் பண்ணி தன்னோட ஜாதிக்காரன் மதத்துக்காரன் எங்க இருப்பான் அப்படின்னு நின்னது. ஆனா சிறுபான்மை மக்கள் வந்து இவரை ஏமாற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா விஜய் வழக்கமாக வைக்கின்ற இன்னொரு குற்றச்சாட்டு, கரூரில் திமுக சதி செய்து விட்டது அப்படின்றது. அதையும் அவர் வெளிப்படையா சொல்ல மாட்டாரு. ஆதவர்ஜுனா வெளிப்படையா சொல்றாரு. நேத்து தினமலருக்கு பேட்டி கொடுத்த புசி ஆனந்த் வந்து கரூர்ல திமுக சதி பண்ணி இப்படி கொல்லுட்டாங்க மக்களை அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு கரூர் மக்களை கேட்டாலே புட்டு புட்டு வைப்பாங்க. போலீஸ் கொடுத்த டைமுக்கு தான் நான் வந்தேன், ஆனா நான் லேட்டா வந்தேன்னு முதலமைச்சர் வந்து அநியாயமா என் மேல பழி போடுறாரு. நாங்க என்ன உங்க சோத்துல மண்ணள்ளி போட்டோமா ஸ்டாலின் சார், எதுக்கு என் மேல பழி போடுறீங்க, அதுக்கு எனக்கு நீதி கொடுங்க மக்களே அப்படின்னு வந்து கேட்கிறாரு. கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம்னு வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க, லேட்டாக வந்துட்டாருன்னு. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணா? அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல கரூர்ல நடந்த விபத்துக்கு காரணம் விஜய் லேட்டா வந்ததுதான் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து அங்க கொடுத்திருக்க பிரச்சாரத்துக்கு நாமக்கல்ல கொடுத்த டைம் அந்த 11 மணிக்கு தான் அவர் இங்கவே புறப்படுறாரு. சென்னை விமான நிலையத்துல விமானம் ஏறுறது அங்க பிரச்சாரத்துக்கு கொடுத்த டைம்ல தான். அங்க போய் இவரு பிரச்சாரம் பண்ணிட்டு அங்க இருந்து இவரு வந்து கரூர்ல சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வழிநெடுக மக்கள் அங்க பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு, காரணம் சொல்றாரு. ஆனா அவர் எத்தனை மணிக்கு கரூருக்கு வருவார்னு இவங்க பதிவு போட்டாங்க. கட்சியில அதிகாரப்பூர்வமாவே 12 மணிக்கு இவரு கரூர்ல பிரச்சாரம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவங்க போஸ்ட் பண்றாங்க சோசியல் மீடியால. முன்னாடி நாள் புசி ஆனந்த் பேட்டியாவே கொடுத்தாரு, 12 மணிக்கு தலைவர் கரூர் வேலுச்சாமி பொறுத்து. அதை பார்க்கும்போது அந்த கட்சியே சோசியல் மீடியாவை பேஸ் பண்ணி நடக்கிற கட்சி தான். அப்ப அதை பார்க்கும்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் காலையில 11 மணில இருந்தே குவிய ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடி இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க, குவிய ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு வரீங்க, அதுக்கு மேல வரீங்க, 7 மணிக்கு தான் வராரு. ஆமா, அதுக்கு மேல வராருன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் காத்துட்டு இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும்? அவ்வளவு எந்த வசதியும் செஞ்சு தரல, தண்ணி வசதி இல்ல, சாப்பாடு வசதி இல்ல, எதுவுமே கிடையாது. அதுக்கு பிறகுதான் இவ்வளவு தலையீடுகள்லாம் வந்த பிறகுதான் தண்ணி கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு நீங்க என்னமோ செய்யறீங்க. அப்ப அந்த கூட்டத்துல எதுவுமே செய்யல. அப்போ குறைஞ்சபட்சம் அப்பவும் கூட ஸ்டாலின் வந்து உங்களை பழி போடல. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போவதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பேசினாரு. சட்டசபையில எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு காரணம் விஜய் வந்து லேட்டா வந்ததுதான் அந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதானே தவிர உங்க மேல ஒன்றும் பெரிய பழி எல்லாம் போடல. ரெண்டாவது இந்த நான் எப்படி பார்த்தா இவர் எஃப்ஐஆர் போட்டு இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். கூட்டணி கட்சி தலைவரா இருக்கிற திருமாவளவன் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாரு, விஜய் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல, அவர் மேல ஏன் வழக்கு பதிவு செய்யல, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு பேசினாங்க, சொன்னாரு. அப்போ இவரை வந்து யாருமே அந்த பிரச்சனையில இவரை வந்து
திமுக குறிப்பா இவர் குற்றச்சாட்டுல இவர் மேல நடவடிக்கை எடுக்கல. யாருமே கரூர்ல அதை பத்தி இவரை பத்தி பேசவே இல்லை. இவர் தான் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அதை பயன்படுத்தி பேசுறாரு. அதாவது மக்கள் இறந்து போயிட்டாங்க, இவருக்கு அது எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம இவர் கிளம்பி விமானம் ஏறி வந்துட்டாரு, எந்த பொறுப்பும் எடுத்துக்கல. ஆனா இப்போ அதை பயன்படுத்தி அதுல இருந்து ஏதாவது ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வக்கரமான பேச்சா அவர் பேசுறாரு. இன்னைக்கு எதுக்கு அதை பேசுறாரு? இறப்புக்கு எல்லாருமே அங்கங்க தானங்க போய் பார்ப்பாங்க. உலகத்திலே இல்லாத ஒரு கொடூரத்தை பண்ணாரு. எல்லாரையும் மாமல்லபுரத்துக்கு வர சொன்னாரு, இறந்த குடும்பத்தை எல்லாரையும். அதான் இப்ப சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவர் விசிட் பண்ணுவாராம், ஒவ்வொரு கிராமத்துக்கும் இவர் போவாராம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பிரச்சாரத்துக்கே போக மாட்டாருங்க. கடலூருக்கு பிரச்சாரம் இவ்வளவு சதி கோட்பாடை சொல்றாங்க. ஒவ்வொரு சேனலும் ஒரு 5 யூனிட் போட்டு கரூரை கவர் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? ஏன்னா திமுக அங்கதான் அவங்களுடைய முப்பெரும் விழா 75வது ஆண்டு விழான்னு நினைக்கிறேன், அதை அங்க நடத்துறாங்க கரூர்ல. அதை விட மாஸ் காட்டணும் அப்படின்னு தான் இவங்க பிரச்சாரம் பண்ணி அவ்வளவு கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு மீடியாவும் அன்னைக்கு 5 யூனிட் போட்டாங்க. எதுலயாவது ஒரு வீடியோ யாராவது ஒருத்தர் துண்டை மாத்தி போட்டுட்டு வந்தோ அடிச்சுட்டாங்க, பிளேடால கிழிச்சுட்டாங்க. ஏன் இவங்களே தான் அத்தனை ட்ரோனை பறக்க விட்டுருந்தாங்கல்ல. ஆதவர்ஜுனா அவர் கண்காணிப்பின் கீழே தானே எல்லாம் இருக்கு. ஒரு கிளிப்பை எடுத்து போட வேண்டியதானே, பாருங்க இவர் முதுக கிழிச்சிட்டாரு, எங்க ஆட்களை துண்டை போட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க. ஒரு வீடியோ. ஆம்புலன்ஸ் டிரைவருங்க, அவர் விஜய் ஃபேன் கௌதம்ன்றவர், அவர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு, மயங்கி விளையாடுறவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு, அவங்கள வழிமறிச்சு. பஸ் இப்படி நிக்குதாங்கண்ணா, அதுக்கு அப்படியே அந்த சைட்ல தாங்க நின்று அவர் வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டாருலங்கண்ணா. அவர் எங்க கிட்ட தாங்க தூக்கி போட்டார் வாட்டர் பாட்டில். சுத்தி இருக்கவங்க எல்லாம் கத்துனாங்க. எதனால? கீழே எல்லாம் மயங்கி கிடக்கும், வாட்டர் பாட்டில் கேட்டாங்கண்ணா. மேல இருந்து 4 பாட்டில் போட்டாருங்கண்ணா கீழே. அப்புறம் தாங்கண்ணா அந்த அக்காவுக்கு மூஞ்சில அடிச்சு விட்டு எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோங்கண்ணா தண்ணி. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தாங்கண்ணா. ஏன் காலை எத்தனை மணிக்கு? நான் காலைல அவங்க ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏன் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க? விஜய் சாயங்காலம் இவர் 12 மணிக்கெல்லாம் வர்றதா சொல்லியிருந்தாருங்கண்ணா. யார் இங்க சொல்லியிருந்தாங்க? விஜய் சார் கரெக்டா கரூருக்கு வரும்போது சரக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுங்க, இல்ல மது போதையில தள்ள ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி யாருன்னா வந்தாங்களா? நான் வந்திருக்காங்க. ஜென்ரேட்டர் ரூமுக்கு ஒரு 10 மீட்டர் தள்ளி தாங்க நாங்க இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு உள்ள போய் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள உள்ள ஏறிட்டாங்க. நான் மேல 6:30க்கெல்லாம் போயிட்டாங்க. சாயங்காலம் 6:30க்கெல்லாம் போயிட்டாங்க விஜய் அவர்களை பாக்குறதுக்காக. ஆமாங்க. ஏன் அவரை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எதனால? நான் ஒரு படம் கூட பார்ப்பேங்க. நான் பிடிக்கும். அந்த உசுரை காப்பாற்றிட்டு டக்குன்னு என்ன ஒரு உசுரை எங்களுக்கு ஃபோன் வந்தது, அதுக்காக என் டிரைவர் அனுப்பிச்சு விட்டாது. அப்புறம் பிடிச்ச ஒரு 10-15 பேர் சேர்ந்து பிடிச்சி வாயை குத்தி போட்டானுங்க. டிரைவர் பிடிச்சி வாயில் உடச்சி விட்டானுங்க. சட்டை எங்கடா, சட்டை எல்லாம் வேண்டாம் வந்தா உனக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டு அவங்க பேசாடு கடிக்கிறாங்க. கூட்டத்துல ஒரு அக்கா மயங்கி விழுந்துட்டாங்கண்ணா. அந்த அக்காவை எல்லாரும் தூக்குறேன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்கண்ணா. என்னோட டிஷர்ட் எடுத்து அவங்களுக்கு மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டு அவங்களை கொண்டு போய் பக்கத்தால அச்சே ஹாஸ்பிட்டல் இருந்ததுங்க, அங்க சேர்த்து விட்டாங்கண்ணா. மொத ஒரு அக்காவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருச்சு. அந்த அக்காவுக்கு ஏன் பனியில கழட்டி கொடுத்துட்டு நான் ஹாஸ்பிட்டல கொண்டு போகணும். மூஞ்சில அடிச்சதுல மூஞ்சி அப்படியே மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த இடத்துல உள்ளுக்குள்ள கிழிஞ்சிருச்சுங்க. வாயில. உங்களை மட்டும்தான் அப்படி அடிச்சிருக்காங்களா? இந்த மாதிரி போனா ஆம்புலன்ஸ் டிரைவர் வேற யாரும்? இன்னும் 2 பசங்களையும் அடிச்சிருக்காங்கண்ணா. அடிச்சு கண்ணாடியில உடைச்சிருக்காங்க. எம்டியா வேணுட்டே மாநாடுக்குள்ள வண்டி வந்து சொல்றாங்க. மாநாடு எம்டியே போகல, ஆளை தூக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் நாளைக்கு எல்லாம் ஏகப்பட்ட வண்டி போய் எல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டோம். 2வது நாளைக்கு போகும்போது அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க எதனா தடுத்து நிறுத்தினாங்களா? அவங்க எதுவுமே தடுக்கல, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எதனா பணம் கொடுத்தாங்களா? ஃப்ரீயா பண்ணீங்களா? அதை ஃப்ரீயா தான் பண்ணாங்க. நீங்க யார்கிட்டயும் காசு வாங்க? யார்கிட்டையும் காசு வாங்கல. 41 பேர் இறந்துட்டாங்க. என்னங்க சார் பண்ண முடியும்? மனசு எங்களுக்கு கவலை, உங்களோட காசு சங்கடமா இருக்குது. ஏன்னா ஆம்புலன்ஸ் வர்றதே இவங்க சரியா மாத்திட்டாங்க. அவரை பிடிச்சி அடிச்சு அந்த வீடியோவும் அந்த ஆம்புலன்ஸ் வர சரியா மாத்தினது எடப்பாடி. அதுதான் அதோடைய தொடர்ச்சி தான் நடந்தது கரூர்ல. ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள். இத்தனைக்கும் அந்த கூட்டம் முடிஞ்ச விஜய் என்ன சொன்னாரு? போலீஸுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாரு. நன்றி சொல்லிட்டு இங்க சதின்றாங்க. அதாவதுங்க இந்த சதி கோட்பாடு இருக்குல்ல, உண்மையை சொல்லி மக்கள்கிட்ட ஆதரவு திரட்டுறது, வாக்குறுதிகளை சொல்லி மக்களுக்கு ஆதரவு திரட்டுறது, அதெல்லாம் முடியல அப்படின்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஃபிக்ஷனை, ஒரு கற்பனையான ஒரு கதைகளை சொல்லி, அதாவது மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். நம்பிக்கை பெறணும்னா நீங்க வாக்குறுதிகளை சொல்லி வாங்கணும், உங்க கொள்கைகளை சொல்லி போய் போராட்ட காலத்துல நிக்கணும், போராட்ட காலத்துல நிக்கணும், இல்லைன்னா மக்களுடைய கொள்கைகளை சொல்லி மக்களுடைய ஆதரவு வாங்கணும். இப்படி பல வழிகள் இருக்கு. ஆனா ஒரு ஃபிக்ஷனை சொல்லி, அதாவது அது விசாரணையில இருந்துட்டு இருக்கு, நீங்க தான் விசாரணைக்கு 2-3 தடவை போயிட்டு வந்துட்டீங்க, இப்போ விசாரணை வர வரைக்கும், முடிவுகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு இடையில அதை பயன்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மரணத்தை நீங்க கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். அது இல்ல, இங்க விசாரிக்க கூடாதுன்னு இவங்க தானே டெல்லிக்கு ஓடி போய்
அதை வந்து குறுக்கு வழியில ஏடிஎம்கே இவங்க எல்லாம் சேர்ந்து அதை சிபிஐ விசாரணைக்கு மாத்தி கரூருக்கு சிஎம் போய் பேசுறாரு, துணை முதலமைச்சர் போய் பேசுறாரு. யாருமே அந்த பிரச்சனையை பத்தி பேசல. விஜயை குறை சொல்லல. விஜய் வந்து இப்ப சொல்றாரு என் மேல ஏன் பழி போடுறீங்கன்றாரு, யாருமே போடல. அவங்கவங்க போனாங்க, மக்களுக்கு நாங்க இதை செய்யறோம், இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்ப மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அவங்க அந்த முறைகளை கையாளுறாங்க. நீங்க அது செய்ய முடியாம அப்ப நீங்க திருப்பியும் அந்த மரணத்தை வைத்து அதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்குமா, வாக்கு கிடைக்குமா அப்படின்ற அடிப்படையில் உங்க பேச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மிக கொடூரமான ஒரு மனநிலை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இப்ப விஜய் ஒட்டுமொத்தமா அவரோட இன்னைக்கு பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? பஞ்சு டைலாக்குகள், ஹார்ட்டை பறக்க விட்டது எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு வழக்கத்துக்கு மாறா விஜய் வந்து இன்னைக்கு ஏதோ ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. நீங்க ஒட்டுமொத்தமா அவருடைய பேச்சு குறித்து என்ன கருதுறீங்க? விஜயோடைய இந்த இறுதி உரை, இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம், அதை பத்தி என்ன ஒரே வரியில சொல்ல சொன்னீங்கன்னா நிச்சயமா வந்து அவருடைய தோல்வி பயத்துடைய பிரதிபலிப்பு தான். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு ஆற்றின உரை ஒரு நமக்கு வெற்றி அடைஞ்சிருவோம், கண்டிப்பா நம்ம வந்துருவோம் அப்படின்ற அந்த இதுவே கிடையாது. முழுக்க முழுக்க தோல்வி அடைய போறோம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதை மறைப்பதற்காக வெறும் பூசுவாங்கல்ல, அது மாதிரி சத்தம் போட்டு பேசி எமோஷனலா கதறி அப்படி ஒரு மறைக்கிற வேலையை தான் அவர் பண்ணியிருக்காரு. அதான் அந்த உரை. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் தோல்வி வந்த பிறகு தேர்தல் ஆணையமும் திமுகவும் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க. இல்ல அதெல்லாம் அவங்க இப்ப சொல்லிடுவாங்க. அந்த சதி கோட்பாடு தயாரா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி சார். நன்றி.